ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இவனை அடிச்சா நம்ம புகை விட்டுருவோம் நினைக்கிறோம். ஆனா இவனே புகை விடுறான். வணக்கம் செட்லி, நம்ம செட்லி ஒன்னா நம்ம சில்லற பண்ணி நான் வந்தேன். இங்கிலீஷ் பார்த்தா நாடு நாசமா போயிடும். ஆனா வணக்கம், நீங்க யாருங்க? ஆறு பூச்சி சட்டி போடுற அடிக்கிற கொஞ்சம் நோவுடா, சட்டி போடுற அடிச்ச கொஞ்சம் நோவுது. சோத்துக்க மாட்டியா, பேனா கொத்த மாட்டியா, பாச்சு கட்ட மாட்டியா? ஏன்டா சட்டி போட மட்டும் மாட்டேன்? தண்ணி ஊற்றிட்டு அங்கே விட்டு எங்க? கொடக்காலியில. எங்க? கொடக்காலியில. எங்க? பாத்ரூம். பாத்ரூம் கரெக்டா தானே பேசுறேன்? பாத்ரூம் கரெக்டா தானே பேசுறேன்? பாத்ரூம் உள்ள போய் படுத்துக்கிட்டு எங்க நூலு குடிச்ச மாதிரி வீட்டுக்கா போறேன். ஆஃப் பண்றேன், போய் ஆஃப் பண்றேன். அது கரண்ட் போனா அதான் போய் போயிரும். என்ன சமாச்சாரம்? வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாத்திட்டும் பேசுற மாதிரி ஒரு பேசாதா? ஆமா, நம்ம தமிழ்நாடு செட்டிங்க. நம்ம ராமர் சிலிண்டர் ராமர்னு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி? ஆனா வணக்கம். வணக்கம். இது எத்தனை மாசம்? எதுடா இது கொட்டுற மாதிரி இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். நீங்க யாருங்கண்ணா? கடை நாங்களாம் ராத்திரி வேலைக்காரர். ராத்திரி வேலைக்காரர். என்ன சாலாக கையப்படியா? ராத்திரி வேலைக்காரர் அதுக்கு ஜாலியா இருப்போம். நைட் என்ன பண்ணுவேன்? நைட்டு வேலை. பகல்ல தூங்குவோம். நைட்டு வேலை. பகல்ல தூங்குவோம். நைட்டு வேலை. பகல்ல தூங்குவோம். நைட்டு நைட்டு வேலைடா. பகல்ல தூங்குவோம்டா. நைட்டு பகல்ல தூங்குவோம். சோத்துக்கு ஓம்பு சொல்ற ஊம்புறதுக்காக வந்துக்கணும். நைட்ல வேலை செய்யற மகராஜ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் கடையில அரிசி வாங்கி சாப்பிடும்டா. எதுக்குடா நாங்க ஊம்புறோம்? எதுக்குடா உனக்கு என்ன ஊம்புறேன்னு கேக்குற நீ? ஊம்புறதுக்காக வந்தோமா? நான் ஒரு டைம் தான் ராஸ்கல். இவன் தான் விளம்பரம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் அரிசி வாங்கி திரும்பி நிமிதியா தூங்கும்டா. ஊம்புறதுக்காக வந்தோம் நாங்க. சரி விட ஊம்புறேங்கிறா. சரி விட, சொன்ன தப்பு தான். காக்கிரியா எடுத்துக்க. எல்லாத்தையும் பண்ற மாதிரி என்கிட்ட பண்ணி விடாது. பாவம் புரிய வச்சா கும்பி வச்சு. சரி வா. அப்ப நீங்க யாருண்ணா? நான் கோவக்காராட்டுக்குது. நீங்க யாருங்கண்ணா? ஓஹோ, ஐயா அப்படியே தெம்பா மேலேயே தான் நான் வந்து உட்காந்துக்கிட்டு டயர் கடியில உட்காருவேன். தெம்பா தானே உட்காந்துட்டு வந்தேன். ஆனா வணக்கம். கோவப்படாத. என்ன அந்த பண்ற நாளைக்கு இப்படி கோவது? ஆனா வணக்கண்ணா. அங்க பழதா போட்டு அது மாதிரி தான் சோறு சாப்பிட்டோம். சோறு அங்கதான் சாப்பிட்டோம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா ஜெய் வணக்கம். வணக்கம். ஆர்டிஎம்டில இருந்து வந்தேன். ஆர்டிஎம்டில இருந்து வந்தேன். அடிச்சுனா பல்லு கோலாயில மாட்டிக்கும். வணக்கம் அப்படிங்கிற ஆர்டிஎம்டில வந்தாங்க. ஏய், இந்த வழியா தானே வந்தோம். டேய் இதெல்லாம் இல்லடா வணக்கம். அந்த வணக்கம் வைக்கிற வேலையை நம்ம கிட்ட வச்சுக்காது. அப்ப கையை கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா வணக்கண்ணா. என்னத வணங்குற? பண்ணிக்கறிய வணக்கு சாப்பிடு. ஏங்க அப்படி இருந்தாலும் ஸ்ரீ மகாபாரதம், பாரதம், கண்டபுராணம், ராமாயணம், குண்டலகேசி. என்ன கேஸ்? குண்டலகேசி. அப்படி நேரத்துல ஒரு பாட்டு வேணுங்க. நான் இவன் கேப்பாடு தெரிஞ்சிருந்தா நான் எடுத்துக்கிட்டே வந்திருப்பேன். என்ன அவத்தவா? அது வீட்லயே வச்சுட்டா என்ன பாட்டுலாம் இல்ல. அந்த பாட்டு அது இல்லையா? இந்த பாரு, எல்லாமே பசங்களா தான் சரிப்பட்டு வராங்க. எப்படிப்பா? எல்லாமே பசங்களா தான் சரிப்பட்டு வராது. ஒரு கூத்துக்கு ஒரு பெரிய நாச்சு வேணும். ஆமா. என்னத்துல அப்படி ஆடிட்டாங்க? ஏய், என் பேரை கேட்டாவே என் வீட்டுல ஆட்டுக்குட்டி புழங்க போடும்டா. எங்க வீட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டி புழங்க போடும். என் பேரை கேட்டா நாய் விட்டு பார்த்த பக்கம் பாட்டு. மகாபாரதத்துல ஒரு நாடகத்துல பாட்டு வேணும்.
அக்கா பாரதமா அப்படின்னா ஓய், அப்படின்னா உங்க அப்பனும் உங்க அம்மாவும் கூட்டிட்டு போனது அது அப்பா இல்லைங்க, ஒரு ஆட்டம் தான் ஆடு. நம்ம செட்லயே சுத்தமா சில்லறை ஆடுப்பா. முக்கியமான ஆடு. குட்டி, தங்கம், அண்ணா, அண்ணா, அண்ணா. கவிஷே, உள்ள போக வர. நம்ம செட்ல முக்கியமான ஆளு. எப்படிப்பா நான் சொன்னால பசங்க நாக்குறாங்க. இதுல ஒரு மேல் சமாச்சாரம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ஓட்டா கேக்குறீங்க? என்ன வீட்டுல பணமா வந்து கொஞ்சம் முக்காடு போட்டுக்கிறேன். வணக்கம் வணக்கம் தலைக்கழகு. என்ன வேஷம் போடுவீங்க? வேஷம். ஏய், என்ன அப்படி பிடிச்சி இருக்கிற வரதெல்லாம் செவிடாவா? வேஷம். கண்ணும் தெரியல பாடம் எளவும் ஏ அப்பா 4 மூடி தேங்காய் 2 மூடி தேங்காய் சட்னி அரைச்சுட்டான். நன்றி அரைச்சுக்கிட்டா. ஆனா வணக்கண்ணா, மூஞ்சி தெரியல. வணக்கம். வாங்க, 2 கை சரியா எடுக்கிறேன். 2 கை சரியா எடுத்து நக்குவியா? வணக்கம். ஆனா வணக்கிறேன், வாங்க. என்ன பண்ணிக்கிறீவா? நீங்களா யாருங்க? நாங்களா? எங்களை பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தேங்காய் துப்பும் போதே கண்டுகிட்டேன். அப்படிங்களாங்க? நான் தான் நாடகத்துக்காரரு. எந்த ரூட்ல ஓடுது? என்னது பாடவுக்காரு? அது இல்லனா, நாங்க தான் நட்டு வித்தார். எனக்கு ஏக்கராவுக்கா சம்பளத்துக்கா இல்ல குத்தவிக்கா? என்னதுன்னா பயிர் நடுறது. அதுலனா நாங்க விடிய கவலை போக்கும் கலை கூத்தாடிகள். அட விடிய கிளவிக்கிட்டு தான் போவீங்க. அரியாப்புல கிடைக்கலையா? அவன் சிக்க மாட்டேங்கிறான். நாங்க தான் நாட்டை தூக்குவோம். இந்த ஊர்ல புடுக்கெடுத்து விடுவாங்க. நீங்க ஆட்டை தூக்கணீனா? அதுலனா அண்ணா, நாங்க சுருக்கமா சொல்ல போனா நைட்டு வேலை பண்ணுவோம். நீங்களா நாடகக்காரு? ஆமா. உங்களை தான் தொலைட்டு இருக்கிறேன். எதுக்கு துலக்கப்பட்டு வெட்டுறதுக்கா? இல்லமா, எங்க பாட்டியா செத்து போயிட்டா. என்னன்னு வாழ்றதுக்கு வழி இல்லாதியா? செத்து போயிட்டா. ஊர் நைட்டு கூத்தாடணுமா? சரி. நாங்க கூத்து கூட வந்துருக்கோம். நீங்களா? அட வாங்க கவுண்டரு. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு செவனப்பு. அப்ப காது வீங்கிட்டோம். கொக்கல ஓக்க எங்க மாமகார மாட்டிட்டு இருக்கான். கொக்கா கோலங்க எனக்கு வேண்டாம். செவனப்பு செவடி மேல அப்புன்ட்டு. சரி. 3 நைட்டு கூத்தாடணும். சம்பளத்தை கேளு. சம்பளமா? ஆமா. ஒரு நைட்டுக்கு எப்படினாலும் ஒரு 30,000 கேக்குறான். 30,000 ஒரு நைட்டுக்கு. 3 நைட்டுக்கு சேர்த்து 3 நைட்டு எப்படின்னா 1 லட்சம் கொடுத்துருங்க. அவ்வளவுதான் கடனே இருக்குது பாவம். 1 லட்சம் தான். நல்லா கேட்டுக்கா. 1 லட்சம் காசு கேக்குற. சரி. எங்க ஆயா உள்ளுபாடி போறாளே. ஆமா. அது கைய கூலியே 1 லட்சம் ரூபா. கைய கூலியே 1 லட்சம் ரூபா. அப்புறம் மீட்டர் துணி 35 ரூபா.
அழுப்ப எப்படா அப்படி 35 ரூபா மீட்டரு? இல்லைங்க உங்க பொண்டாட்டி குண்டாக்குறா, ஆ. என் பொண்டாட்டி ஒல்லியாக்குறா. ஆ. அந்த சைஸ் பார்த்து நடத்துறோம் பாரு, ஆமா அதுக்கு தான் காசு. அப்படியா? ஆமா. சரிங்க, அப்ப நான் சேர்த்து கேளு. சேர்த்து கேளுடா. ஆ. ஒரு 50,000 ஆ? ஒரு 50,000 1 லட்சத்துக்கு போய் 50,000த்துக்கு வருவாங்க. சரி, ஒரு கோடி கொடுத்துருங்கண்ணா. ஆ? ஒரு கோடி கொடுத்துருண்ணா. 1 கோடி கொடுக்கறது ரைட்டு. ஆ. 3 நைட்டு கூத்தாடணும். நீ என்ன செட்டு? நானா? ஆ. நானே கூத்தாரிங்க செட்டு தானா? அடட, இந்த 2 பேர்த்த வர சொல்லு. இன்னும் 2 பேர் தான். ஆமா. வருவாங்க பாரு பின்னாடியே. இவன் வேண்டாம், யாரா? செட்டா வந்து. யாரா? இவன் வேண்டான்ட்டே. அவரு ஒரு பெரிய மனுஷனா? கூத்து ஆடாத பண்ணி மாறு அடிச்சு எடுக்கிறான். அதான் கதையில வருண்ணா. அட இவங்க அண்ணா உங்களுக்கு என்ன செட்டு? எனது ஆ. கலைமாக செட்டு. ஆ, அண்ணா வணக்கண்ணா. ஆ. அண்ணா வாங்க 3 நைட்டு கூத்தாடணும். அதனால நல்லா கேட்டுக்கா. தேதியில அடக்கத்தாடு பாரு. எத்தனாம் தேதி? 34ஆம் தேதி பாரு. அறுபது கட்டவனா? ஏன்னா தேதி 31, 32 34 தேதிக்குதா? இல்லைங்க, ஆ. இதுல வந்து 30. சரி. வைகாசி நாளை சேர்த்தனா 34. அப்படி சேர்த்து சொல்லிவிட்டேன். சரி சரி. உனக்கு 48ஆம் தேதிக்குதா? 48ஆம் தேதி. வைத்தியார் இடம் எத்தனை மாசத்துல தான் பிறந்த? நான் 7.5 மாசத்துல. அதனாலதான் உனக்கு மூளை கோளாறு. யா, 38ஆம் தேதி எங்கடா இருக்குது? 48 28 கூட சொல்லு. 28 தாங்க, 48 28 28ல இடம் இருக்குதான்னு கேக்குறேன். ஆமா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா கொஞ்சம் அண்ணா 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 அண்ணா, இந்த டெம்போ கூட நிறுத்தி போடுறேன். கண்ணாடி கூட வளர்த்து போயிருங்க. சத்தம் போடாது. அண்ணா வணக்கண்ணா. 3 நைட்டு கூத்தாடணும். நல்லா தேதி நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. டைரி ஓட்டுல விட்டு செல் எடுத்தாலும் எழுதி வச்சுக்கிறேன். அந்த காலத்துல பொட்டி தீவிடி தலைமலை வச்ச காலம்லாம் போயிருச்சு. என்ன பாடையிலேயே போற இப்படி இத்தனை நம்பர் அனுப்பல. இல்லப்பா 3 நைட்டு கூத்தாடணும். அடிபட்ட கூடாது. உங்களை டீ செலவு, நைட் கேட்டா சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு. பாரு, கூத்தாரத்து பெருசுல 2 பெஞ்சு, தேங்காய் பழம் 10 பீச்சு, செவடம் 10 பீச்சு, சாம்பிராண்டி எல்லாம் கொடுத்துடணும். விடி டீ கொடுத்துடணும். எல்லாமே எல்லாம் ஏற்பாடு சிறப்பா இருக்கும். நல்லா கேட்டுக்கா. 30 குமார கூத்து யாருக்கு? எனக்கு 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 30 குமாரது எனக்கு பஞ்சாயத்துல கூத்து எனக்கு 7 நாள் சாமி குமாரது. எனக்கு எனக்கு 30 எனக்கு பஞ்சாயந்தரம். எனக்கு 7 நாள் சாமி குமாரது. 30 எனக்கு மரிச்சாந்திரம். எனக்கு 7 நாள் சாமி குமாரது. 30 எனக்கு ஆடுங்க. என்னடா ஆட சொல்லி அம்பாட்டுக்கு போறான்? சொல்லாம போயிடலாம். ஏண்டா உங்களுக்கு கூத்து கொடுத்துட்டு போனானே, உங்களுக்கு எத்தனாவது நாள் கூத்து? எனக்கு 30. ஏன்னா நீயே செத்து போயிட்டா 30 கும்பிடுவாங்க. நீயே செத்து போயிட்டா உனக்கு நீயே அடிப்பியா? எனக்கு 30. போலாமா? போலாம். ஏப்ப உங்க வாப்பா ஓய், உனக்கு எப்ப கூத்து? எனக்கு எனக்குதான் வருஷத்துக்கு கூத்து. ஏன் செத்து போயிட்டா வருஷத்துக்கு கூப்பிடுவாங்க. எனக்குதான் வருஷம் போப்பா முதல்ல, போப்பா. ஏப்பா வருஷத்துக்கு கூத்து இல்லையா? அதுங்க பாரு, போப்பா முதல்ல. என்னப்பா கூத்து கொடுக்குறது? கூத்து கொடுக்குறது ஏப்பா? போப்பா முதல்ல. ஏப்பா வருஷத்துக்கு கூத்து இல்லையா? நீ செத்து போயிட்டா ஆடும், உனக்கதான் வருஷத்துக்கு கூட்டு ஆடுவாங்க. 12 மாசம் கழிச்சு நீயே செத்து போயிட்ட, உனக்கு எப்ப நீயே கூத்து அடிப்ப? போப்பா முதல்ல. உன்னையில படுத்து சொன்னானே. போடாப்பா. உனக்கு எப்பப்பா கூத்து? ஏப்பா நீயே செத்து போயிட்ட, உனக்கு 7 நாள் கும்பிடுவாங்க. நீயே செத்து போயிட்ட, உனக்கு நீயே கூத்து அடிப்பியா? செத்து போயிட்டு கூட்டா போப்பா முதல்ல. அதையும் மோரே மாட்டோம். நீட்டாயா கேட்டேன். ஏண்டா டேய், ஏண்டா டேய், கூத்து கொடுத்து நல்லா கேளுங்க. ஏங்க வாடா. டேய் டேய் வா. அவனோட பையன் அவன். இவனா? ஆமா. செஞ்சு நடத்துறான் அவன் பையனா? பரிச்சாந்திர கூத்து யாருக்கு? எங்க அப்பா வேற அவர் வருஷம் நானும் ஆடுவேன். பாத்தா. போட முதல்ல. நானா சொன்னேன். இவன் தாடு சொல்லிட்டு. போட 2 பேர் போட முதல்ல. போடாலும் பாக்கட்டும். நாட்டுக்கு நாடு. மகாநாடு. அறிவில் சிறந்த. அழகு பொன்னாடி. ஆளா பிறந்த. அப்பமார்களா. பெண்ணா பிறந்த. அரும்பெரும் தாய்மார்களா. அரும்பெரும் தாய்மார்கள். ஆமா. சிறியோர் பெரியோர். ஆமா. மாபெரும் புண்ணியமான சபைக்கு. ஆமா. இன்னைக்கு வைத்தோம் நாடகம் என்ன? என்ன நாடகம்? எதுக்காக வச்சுக்கிறாங்க? உள்ள போ. அண்ணா, இன்னும் ஊத்து கோம்பை
ஊத்து கோம்பை என்றால் நம்ம சொந்தமான தாய் திருநாடு. ஆமா, மகா மாரியம்மன் அகத்தில் 1008 அவதாரம் எடுக்கக்கூடிய, யுகத்தில் 108 அவதாரம் எடுக்கக்கூடிய மகா மாரியம்மன் திருவிழாவை பெருவிழாவாக்கி ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு 20 தெருக்கூத்து நாடகம். ஆமாண்ணா. அப்படின்னாலும் அண்ணா, இன்று வயசுல நாடகத்தின் பெயர் என்ன? அண்ணா, சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சிவபுராணம். ஆமா, சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கருமாரியம்மன் பிறப்பு. கருமாரியம்மன் பிறப்பு. ஆமா, இல்லை என்றால் கனகவல்லி இறப்பு. கனகவல்லி இறப்பு. ஆமா, இந்த நாடகத்தில் தான் முத்து, அதாவது ஒருத்தருக்கு அம்மா போடுதுன்னா இந்த பூடாக மாநில மக்களுக்கு அம்மா போடுறதா. ஆமா, எதனால அம்மா போடுது, என்ன காரணம், எத்தனை முத்து இருக்கு, எதனால அம்மா போடுது, யாரோட அம்மா போடுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முத்து பிறக்கிற மாதிரி. ஆமா, இந்த நாடகத்துல தான் தெரியுது. ஒரு கெட்ட கதையா இருந்தாலும் விடிய முப்பொழுதும் பார்க்கணும், அப்பதான் அதோட அருமை தெரியுமா? ஆமா, சரியா? இருந்தாலும் கருமாரி பிறப்பு இல்லை என்றால் கனகராஜன் கனகவல்லி இறப்பு. இந்த நாடகத்தில் முன்ன யாருங்க வரா? அண்ணா, முன்ன நம்ம மத்தாளக்காரர் தான் வராரு. இவர் இல்லப்பா, முதல் தருபார் வேச போடுறது. முதல் யாரு வராருங்கிற? அண்ணா, கனகராஜ மன்னனே சபைக்கு தருவார். கனகராஜ மன்னன் சொல்லுங்க.